ஒவ்வொரு வேதாந்த மாணவனும் இந்த பகுதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் குழம்பி நமது குடும்பத்தை குழப்பி சமூகத்தையும் சிறப்பாக குழப்புவோம். மின்மினி பூச்சியோட பவரே வேறு. ஒருத்தர் பார்த்து சொல்கிறார், மின்மினி பூச்சியை பார்த்து, நீயே அந்த சூரியனாக இருக்கிறாய். மின்மினி பூச்சியை சிரிக்கிறது, மயக்கம் இருக்குது. நான் கடவுள் அப்படின்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றுவதில்லை. எவனாச்ச நான் கடவுள்னு சொன்னால் அவனிடமும் இவன் ஏமாறுவதில்லை. ஏன்? விஷயங்கள் தெரிந்தது. இப்படி இருந்தால் அவர்கள் தான் மகாத்மாக்கள், ஞானிகள். இப்படி இல்லை என்றால் அவர்கள் மகாத்மாக்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, அவங்கெல்லாம் வேற யாரோ. அறிவோம். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். போன வீடியோவில் நம்ம படித்த சப்ஜெக்ட் மகா வாக்கியம். இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட் வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம். அத்வைத வேதாந்தத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு வேதாந்த மாணவனும் இந்த பகுதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் குழம்பி நமது குடும்பத்தை குழப்பி சமூகத்தையும் சிறப்பாக குழப்புவோம். அதனால் மாணவர்கள் எல்லோரும், வேதாந்த மாணவர்கள், கைவல்ய நவநீதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பகுதியை சிறப்பாக புரிந்து கொள்ள, சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம் பார்த்த 4 மகா வாக்கியங்கள்: பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. இந்த 4 மகா வாக்கியத்தில் இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியம் தான் உபதேச வாக்கியமாக அமைகிறது. ஒரு குரு மாணவனை பார்த்து சொல்கிறார், தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பரபிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது மாணவனுக்கு கேள்வி வருது, அது எப்படி? நான் இப்படி பந்தப்பட்டிருக்கிறேன், துக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட நான் எப்படி பிரம்மஸ்வரூபமாக மாற முடியும் அப்படின்னு கேள்வி எல்லோருக்கும் வரக்கூடிய கேள்வி தான். முதல்ல வேதாந்தம் படிக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி? நான் எப்படி அந்த பிரம்மமாக மாற முடியும் அப்படின்னு கேள்வி வருது. இந்த ஒரு துளி, இந்த சமுத்திரம், ஒரு துளி தண்ணீர் எப்படி சமுத்திரமாக மாற முடியும்? சமுத்திரத்துடைய அளவு வேறு, இவ்வளோ கண்டமாக இருக்குது, ஆழமாக இருக்குது. இந்த ஒரு துளியோட சைஸ் வேறு. அது எப்படி ஒரு துளி தண்ணீரானது சமுத்திரமாக மாற முடியும்? எப்படி ஜீவனாக இருப்பவன் ஈஸ்வரனாக மாற முடியும்? அவன் வேறு, நான் வேறு. அதே போல் ஒரு மின்மினி பூச்சி எப்படி சூரியனாக மாற முடியும்? சூரியனுடைய இந்த கெப்பாசிட்டி, பவரே வேறு. மின்மினி பூச்சியோட பவரே வேறு. ஒருத்தர் பார்த்து சொல்கிறார், மின்மினி பூச்சியை பார்த்து, நீயே அந்த சூரியனாக இருக்கிறாய். மின்மினி பூச்சியை சிரிக்கிறது, மயக்கம் வருது. நான் எப்படி சூரியனாக ஆக முடியும்? சூரியனுடைய அந்த ஒளி என்ன, அதோட பவர் என்ன? எனது ஒளி என்ன, எனது பவர் என்ன, எனது சக்தி என்ன? அப்போ நான் எப்படி சூரியனாக மாற முடியும்? அப்போ ஜீவன் எப்படி ஈஸ்வரனாக மாற முடியும்? தத்துவமசி அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்கிறது, குருவும் சொல்கிறார், நீ அதுவாக ஆகிறாயின்னு. எப்படி? இதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இவன் ஜீவன், இவன் ஈஸ்வரன். ஜீவன் பந்தப்பட்டிருக்கிறான், துக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறான். ஈஸ்வரன் சுதந்திரன், இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறான். ஈஸ்வரன்றது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை, உருவமில்லாத தத்துவத்தை இங்கே கொண்டு வர முடியாது. அதனால் ஏதோ ஒரு படம் கொண்டு வந்தாகணும். அதனால் விஷ்ணு படத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கும். இப்போ இந்த ஜீவனுக்கு உபாதி அவித்யை. உபாதினா கண்டிஷனிங். இந்த ஜீவன் வந்து கண்டிஷன் பண்ணுறது. அதேபோல் ஈஸ்வரனுக்கு உபாதி மாயா. மாயையை உபாதியாக உடையவன் ஈஸ்வரன், அவித்யை உபாதியாக உடையவன் ஜீவன். இந்த உபாதி என்ன கண்டிஷனிங். முதல்ல இந்த பகுதியை படிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே வேதாந்தத்தில் கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவங்களுக்கு சுலபமாக புரியும். அப்போ முதல்ல கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, உபாதினா என்னென்னு புரியலன்னா கொஞ்சம் அப்படியே காலம் போக போக பல விஷயங்கள் புரியும். அதனால் இதை கண்டினியூ பண்ணுங்க, விட்டுட வேண்டாம். அப்போ ஜீவன் என்பவனுக்கு உபாதி அவித்யை, ஈஸ்வரனுக்கு உபாதி மாயை. இப்போ அவித்ய உபாதியாக உடைய ஜீவனுடைய நேச்சர் என்ன? பந்தப்பட்டிருக்கும் போது ஜீவன் நம்முடைய நேச்சர் என்ன? சாஹங்காரச கிஞ்சிக்ஞச ஜீவசிய. ஜீவன் நவலன் ஜீவன். நம்ம அகங்காரம் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அகங்காரம் இருந்து கொஞ்சோண்டு அறிவுடையவன் எவனோ அவன் ஜீவன். அவனுக்கு உபாதி அவித்யை. அப்போ ஈஸ்வரன் என்பவன் யாருன்னு, நிரஹங்காரச சர்வஜ்ஞச ஈஸ்வரஸ்ய. அகங்காரம் இல்லாதவன், எல்லாம் அறிந்தவன், இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் எவனோ அவன் ஈஸ்வரன். அவனுக்கு உபாதி எது? அவனை கண்டிஷனை பண்ணக்கூடிய விஷயம் எது? மாயை. அப்போ ஜீவனுக்கு உபாதி அவித்யை. அவனுடைய நேச்சர் என்ன? அகங்காரஸ்ய சாஹங்காரச கிஞ்சிக்ஞஸ்ய. அவன் அகங்காரமுடையவன், கொஞ்சோண்டு தெரிஞ்சு கொண்டிருப்பவன், கொஞ்சம் தான் அறிவு இருக்குது. இவனது ஸ்வரூபம், இவனுடைய ரியல் நேச்சர்.
இவனுடைய சூப்பர்ஃபிஷியல் நேச்சர் என்னன்னு பார்த்தா அகங்காரம் உடையவன் கொஞ்சம் தெரியும். ஆனால் அவனுடைய உள்ள இன்னர் கோர், ஸ்பிரிச்சுவல் கோர், இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நேச்சர் இருக்க, இந்த ரியல் நேச்சர் அது என்ன? அதுதான் ஆத்மஸ்வரூபம். அவனோட சொரூபம் வந்து ஆத்மா. இதே போல் ஈஸ்வரனுக்கு, இந்த ஈஸ்வரனுக்கு எது உபாதி? மாயையை உபாதியாக கொண்டவன். இவன் எப்படிப்பட்டவன்? அகங்காரம் இல்லாதவன், எல்லாம் அறிந்தவன் ஈஸ்வரன். இவன் தான் உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன், சிருஷ்டி ஸ்திதி லயம் செய்யக்கூடிய அந்த ஈஸ்வரன். இவனோட நேச்சர், இவனுடைய ரியல் நேச்சர் ஒன்று இருக்குது. அது என்ன? அவனுடைய ரியல் நேச்சர், அவனோட சொரூபம் பிரம்மம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஜீவனாக இருக்கிறவன், இங்கே ஈஸ்வராக, ரெண்டு பேரும் மாறுபட்ட வடிவங்களாக இருக்குது. மாறுபட்ட நேச்சராகவும் இருக்குது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது. ஆனால் இவங்களோட இன்னர் கோர் எப்படி இருக்குன்னா, ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒன்றை போல் இருக்குது. ஒன்றா தான் இருக்குது. இந்த ஆத்மானு இதனுடைய சொரூபத்துக்கு பேர், அவருடைய சொரூபத்துக்கு பிரம்மம்னு பேர். இந்த ஆத்மா தான் பிரம்மம், இந்த பிரம்மம் தான் ஆத்மா. சொரூபத்தில் ரெண்டு பேரும் ஒன்று. ஆனால் இப்படி உபாதியோடு சேர்ந்திருக்கும் போது இருவரும் வேறுபட்டவர்கள். இந்த உபாதியோடு சேர்ந்திருக்கிறாங்களே, அகங்காரத்தோடு கொஞ்சோண்டு தெரிஞ்சிருக்கா. இங்கே அகங்காரம் மற்ற எல்லாம் அறிந்திருக்கிறான். இவன் இந்த மாய உபாதியாக கொண்டவன் ஈஸ்வரன், ஜீவன் அவிதிய உபாதியாக கொண்டவன். இந்த ஒரு லெவலில் பேசும்போது இது வந்து லிட்ரல் மீனிங், வாட்சியார்த்தம்னு பேர். வாட்சியார்த்த பிரகாரம் பார்க்கும்போது, லிட்ரல் மீனிங்காக பார்க்கும்போது ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற, ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. அப்போ இவர்களுடைய இம்ப்ளைடு மீனிங் இல்லை இண்டிகேட்டிவ் மீனிங், இதுதான் தமிழில் லட்சியார்த்தம்னு சொல்கிறோம். லட்சியார்த்தப்படி தான் இவனும் ஒன்று. ஜீவஸ்வரூபமும் ஈஸ்வர ஸ்வரூபமும் லட்சியார்த்தப்படி தான் ஒன்று. வாட்சியார்த்தப்படி இல்லை. லிட்ரல் மீனிங்கில் ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற, இவனுடைய நேச்சர் வேற, இவனுடைய நேச்சர் வேற. அப்போ இம்ப்ளைடு மீனிங்கில் லட்சியார்த்தப்படி ஜீவஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் ஒன்று. அப்போ இவர்கள் இருவரும் எந்த ஏரியாவில் ஒன்றுபடுகிறார்கள் அப்படின்னா, சொரூபத்தில் ஒன்றுபடுகிறார்கள். மாயையோடு சேர்ந்திருக்கும் போது, அவீதியோடு சேர்ந்திருக்கும் போது, உபாதியோடு இருக்கும்போது இருவரும் வேறுபட்டவர்கள். சரியாக புரிஞ்சுக்கணும். ஜீவனுக்கு ஒரு உபாதி இருக்கிறது, ஈஸ்வரனுக்கு ஒரு உபாதி இருக்கிறது. இவன் ஜீவனாக இருக்கும்போது, நீ ஈஸ்வரனாக இருக்கும்போது, இவன் வீட்டில் இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறான், துக்கப்படுறான். இவன் உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறான். இந்த லெவலில் ரெண்டு பேரும் வேறு தான். ஆனால் இவனோட சொரூப லெவலில் இருவரும் ஒன்று. சொரூபத்தில் தான் ரெண்டு பேரும் ஒன்றே தவிர லிட்ரல் மீனிங்கில் கிடையாது. இந்த லிட்ரலாக புரிந்து கொண்டால் இது வாட்சியார்த்தம், சொரூபத்தில் புரிந்து கொண்டால் லட்சியார்த்தம்னு பேர். அப்போ நீயே அதுவாகிறாய் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ அதுவாகிறாய்னா இப்படிப்பட்டவன் இப்படி ஆக முடியாது, இப்படிப்பட்டவன் தான் இப்படி ஆக முடியும். நீயே அதுவாகிறாய்னா சொரூபத்தில் தான் ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒன்றே தவிர உபாதியோடு சேர்ந்து இருக்கும்போது இருவரும் மாறுபட்டவர்கள், ஒன்றாகவே முடியாது. ஈஸ்வரன் தான், ஜீவன் தான். இவன் இதை படித்தான். இப்போ முன்னாடி ஸ்லைடில் படித்தோமே அதே தான் இது. தொம்பத வாட்சியார்த்தம், இது தொம்னு பேர். தொம்னா நீ. அப்போ தொம் என்கின்ற பதம் இருக்கு, அதோட வாட்சியார்த்தம் லிட்ரல் மீனிங் ஜீவனுடைய தொம்பத வாட்சியார்த்தம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி. இந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் கொண்டவன். நான் இந்த உடல், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு இதில் அபிமானம் கொண்டவனேவன் அவன் ஜீவன். அவனுக்கு உபாதி எது? அவித்தி. அவன் அகங்காரம் உடையவன், சிறிதளவு அறிவு உடையவன். இந்த லெவலில் பார்க்கும்போது தொம்பத வாட்சியார்த்தம், அது லிட்ரல் மீனிங். அதே போல் ஈஸ்வரனுக்கு சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரன், எல்லாம் அறிந்தவன், அகங்காரம் இல்லாதவன். இவன் உபாதியோடு கூடி இருக்கிறான், மாயா உபாதியோடு கூடியிருக்கிறான். மாயை என்கின்ற உபாதியோடு கூடியிருக்கும் பொழுது, எல்லாம் அறிந்தவனாக இருக்கும்போது தத் பத வாட்சியார்த்தம். தத்துனா அது, அவனுடைய லிட்ரல் மீனிங். தத் பதத்தினுடைய வாட்சியார்த்தம், தத் பதத்தினுடைய லிட்ரல் மீனிங், தொம் பதத்தினுடைய லிட்ரல் மீனிங். ஸோ இவன் அவிதியோடு கூடியிருக்கும்போது, இவன் மாயோடு கூடியிருக்கும்போது இவன் ஈஸ்வரன்னு பேர், இவனுக்கு ஜீவன்னு பேர். அப்போ தொம்பத வாட்சியார்த்த தத்பத வாட்சியார்த்த லெவலில் இருவரும் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள், ஒன்றாக ஆகவே முடியாது. ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. எப்பொழுதுன்னா தொம்பத வாட்சியார்த்தத்தில், தத்பத வாட்சியார்த்தத்தில் லிட்ரல் மீனிங்கில் ஈஸ்வரன் வேற, ஜீவன் வேற, ஒன்று ஆகவே முடியாது.
இந்த இடத்துல தான் ஒவ்வொருவனும் தனியாக தவறாக புரிந்து கொண்டு சொல்கிறான், நானே கடவுள் அப்படின்னு ஒருத்தன் தப்பாக சொன்னான் அப்படின்னா இந்த லிட்ரல் மீனிங்கில் சொல்கிறான்னு அர்த்தம். நானே கடவுள், என்னை எல்லாம் பூஜை பண்ணுங்கன்னு ஒருத்தன் சொன்னால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன்தான் சமூகத்தை குழப்புகிறான். அவன்தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாமானியமான மக்களை, அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்களை குழப்புகிறான், ஏமாற்றுகிறான். ஏமாற்று பேர்வழிகள் உலகத்தில் இருக்கும்போது நான் கடவுள்னு சொல்கிறானே, அவன் எப்படி சொல்கிறான்னா வாட்சியார்த்தத்தை படி சொல்கிறான் நான் கடவுள்னு. அவனுக்கு தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த ஆன்மீக வாழ்க்கையில் போகின்றவன், ஆன்மீக பாதையில் போகின்றவன் இந்த சாஸ்திரத்தை படிக்கும்போது தெளிவு ஏற்பட்டு நான் கடவுள் அப்படின்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றுவதில்லை. எவனாச்ச நான் கடவுள்னு சொன்னால் அவனிடமும் இவன் ஏமாறுவதில்லை. ஏன்? விஷயங்கள் தெரியுது. அப்போது தன் உடலில் ஒட்டி கொண்டு தன் மனதில் ஒட்டி கொண்டு வாட்சியார்த்தப்படி நான் கடவுள்னு சொல்கிறானே அவன் வந்து டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் சாஸ்திரங்கள் சொல்கிறது, நம்முடைய மகாத்மாக்கள்லாம் சொல்கிறார்கள், வாட்சியார்த்த பிரகாரம் தொம்பத வாட்சியார்த்தம் ஜீவன், தத்பத வாட்சியார்த்தம் ஈஸ்வரன். ஜீவனும் ஈஸ்வரனும் மாறுபட்ட நேச்சர் உடையவர்கள். ஜீவன் அகங்காரம் உடையவன், கொஞ்சம் தெரிஞ்சவன். ஈஸ்வரன் அகங்காரம் இல்லாதவன், எல்லாம் அறிந்தவன். அப்போ நாம் ஜீவனாக இருக்கும்போது அவன் ஈஸ்வரன். இருவரும் மாறுபட்டவர்கள். எப்படி? வாட்சியார்த்தப்படி. அப்போ எப்படி அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டவர்கள்னு சொல்லும்போது லட்சியார்த்தப்படி. அப்போ ஜீவனுடைய நிஜஸ்வரூபம் எதுன்னா உபாதி வினிர்முக்தம். இந்த உபாதியிலிருந்து வெளியில் போனான். சமாதி தசா சம்பன்னம். சமாதியில் இவன் தியானத்தில் அறியக்கூடிய ஸ்வரூபம். சுத்தம் சைத்தன்யம். இது தூய்மையானது, கான்ஷியஸ்னஸ். இந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கிறதே இவனுடைய நிஜஸ்வரூபம். இவனுடைய சூப்பர்ஃபிஷியல் ஸ்வரூபம் இது, நேச்சர் இது. இவன் நிஜஸ்வரூபம் இது, ஆன்மா. இது தொம்பத லட்சியார்த்தம். தொம்பனா நீ என்கின்ற பதத்தினுடைய வாட்சியார்த்தம் இது. நீ என்கின்ற பதத்தினுடைய லட்சியார்த்தம் இது தொம்பத லட்சியார்த்தம். இம்ப்ளைடு மீனிங், இண்டிகேட்டிவ் மீனிங். அதே போல் இந்த ஈஸ்வரனுடைய ரியல் நேச்சர் தத்பத லட்சியார்த்தம் எதுனா உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம். உபாதி சூன்யம், மாயையற்று இப்படி சுத்தமாக இருக்கிறான். கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ். அப்போ ஜீவனுடைய ரியல் நேச்சர், ஈஸ்வருடைய ரியல் நேச்சர். ஜீவனுடைய ரியல் நேச்சருக்கு ஆன்மான பேர், ஈஸ்வருடைய ரியல் நேச்சருக்கு பிரம்மம்னு பேர். இந்த பிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மம். ஸ்வரூபத்தில் தான் ரெண்டு பேரும் ஒன்றாக முடியும். அப்போ நீயே அதுவாகிறாய் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்பொழுது உபாதி லெவலில் ஒன்றாகிறாய் இல்லை. உபாதி லெவலில் நம்ம மாறுபட்டவர்கள் தான், வேறுபட்டவர்கள் தான். உபாதியோடு கூடி இருக்கும்போது இவன் ஜீவன், இவன் ஈஸ்வரன். ஜீவன் உபாதியை கடந்து இருக்கும்பொழுது, ஈஸ்வரன் உபாதியை கடந்து இருக்கும்பொழுது இவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறான், இவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான். ஸ்வரூப லெவலில் தான் இருவரும் ஒருவர். நீ அதுவாக ஆகிறாயினா எனது ஆத்மஸ்வரூபமே பிரம்மஸ்வரூபமும் பிரம்மஸ்வரூபமே ஆத்மஸ்வரூபம், இந்த பாவனை வருது. அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தத்துவமசின்னு குரு உபதேசம் பண்ணும்பொழுது உபாதியோடு நீ ஈஸ்வரன் இல்லை. உபாதியை கடந்த உனது ஸ்வரூபம், உபாதியை கடந்த அவன் ஸ்வரூபம் ரெண்டு ஒன்று. அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் இதை தான் அகம்னு புரிந்து கொண்டு பிரம்மாஸ்மின்னு இப்படி பாவனை பண்ணணுமே தவிர உடலில் ஒட்டி கொண்டு மனதில் ஒட்டி கொண்டு நான் பெரியாளாக்கும், நான் ஈஸ்வரனாக்கும், எனக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னான்னா அவன் உபாதியோடு சேர்ந்திருக்கிறான். அவன் ஊரை ஏமாற்றுபவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஐடியா பாருங்க. தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை, தத்துவமசின்ற மகா வாக்கியம் குரு உபதேசம் பண்ணார். செகண்ட் பர்சன் வந்து உபதேசம் பண்ணார். இதை நம்ம புரிந்து கொண்டு அனுபவத்தில் கொண்டு வருவது அகம் பிரம்மாஸ்மி. அது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு சொந்தமாகுது. தத்துவமசி அப்படின்றது செகண்ட் பர்சன் உபதேசம். அகம் பிரம்மாஸ்மின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ரியலைசேஷன். அப்போ தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா வாட்சியார்த்தத்தை படி கிடையாது. இது தத்பத வாட்சியார்த்தம், தொம்பத வாட்சியார்த்தம். ரெண்டு லிட்ரல் மீனிங்கில் வேறு வேறு. இவன் வேறு, இவன் வேறு. இவன் ரெண்டு பேரும் ஒன்றும் ஆக முடியாது வாட்சியார்த்தப்படி. லட்சியார்த்தப்படி இவர்கள் இருவரும் சமம். சமம் என்ன? சமம் இல்லை, ரெண்டு ஒன்று. அப்போ வாட்சியார்த்தப்படி இவர்கள் சமம் இல்லை, ஒன்று இல்லை. லட்சியார்த்தப்படி இருவரும் ஒன்று. இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த துளி சொல்கிறது, ஆமாம் நான் சமுத்திரம்தான் அப்படின்னு துளி சொல்லும்பொழுது அது எப்படி புரிந்து கொள்றதுன்னா, இந்த துளியில் இருக்கக்கூடிய H2O இருக்கு இல்லையா, இந்த H2O, இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய H2O இருக்கு இல்லையா, H2Oன்ற ஆஸ்பெக்டில் தான் இந்த துளியும் சமுத்திரமும் ஒன்றே தவிர அளவில் ரெண்டும் மாறுபட்டது. துளி தான், சமுத்திரம்தான்.
அப்போ எந்த வகையில் இருவரும் ஒருவர் அப்படின்னா H2O அந்த தண்ணீர் என்கின்ற ஒரு ஆஸ்பெக்டில் ரெண்டு ஒன்று அப்படி தான் புரிந்துக்கணும். அதுதான் இம்ப்ளைடு மீனிங்கில் புரிஞ்சுக்கணும். அதுதான் லட்சியார்த்தம். அதே போல் இங்கே இந்த மின்மினி பூச்சி சொல்கிறது, ஒரு காலத்தில் என்ன நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்க, மின்மினி பூச்சியே நீதான் அந்த சூரியன், நான் வறண்டு போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு எனது நேச்சர், இந்த ஒரு சிறிய நேச்சருக்கு சிறிய அளவில் என்னுடைய அளவும் சூரியனோட அளவும் வேறுபட்டது, அதில் சந்தேகமில்லை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இந்த ஒளியும் சூரியன் இருக்கிற ஒளியும் ஒன்று. ஒளின்ற ஆஸ்பெக்டை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றே தவிர இந்த அளவில் நாங்கள் இருவரும் மாறுபட்டவர்கள். அப்போ ஜீவ ஈஸ்வரன்ற மீனிங்கில், லிட்ரல் மீனிங்கில், வாட்சியார்த்தத்தில் இருவரும் மாறுபட்டவர்கள். லட்சியார்த்தம், இவனது சொரூபம் ஆத்மா, அவனது சொரூபம் பிரம்ம. இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்று ஒன்று. லட்சியார்த்தத்தில் தான் இருவரும் ஒருவரே தவிர வாட்சியார்த்தத்தில் இருவரும் ஒருவர் கிடையாது. இருவரும் மாறுபட்டவர்கள் தான். அதனால தான் பக்தர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகாபக்தர்கள், ஞானிகள் திடீர்னு அகமாத்மா அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மின்னு அப்படி சமாதியில் போயிடுவார்கள். அப்படி வெளி உலகத்தில் வரும்பொழுது சரீர மனோபுதியில் ஒட்டி கொண்டு நான் ஜீவன் அவன் ஈஸ்வரன் பக்தியும் செய்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல் மனம் புத்தியோடு அந்த உடல் மனம் புத்தியோடு சேர்கிறார்களோ அப்பொழுது பக்தர்களாக மாறி ஈஸ்வரனை வழிபடுகிறார்கள். எப்பொழுது இந்த சரீரம் அனுபவத்தில் விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்தில் போகிறார்கள், அகம் பிரம்மாஸ்மன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களால் பக்தர்களாகவும் இருக்க முடியாது, ஞானிகளாகவும் இருக்க முடியாது. பக்தனாக இருக்கும்போது அவன் ஈஸ்வரன், நான் ஜீவன். ஞானியாகும் போது எனது சொரூபம் ஒன்று. அப்போ அகமாத்மா அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது இம்ப்ளைடு மீனிங், இண்டிகேட்டிவ் மீனிங். அதான் லட்சியார்த்தப்படி தான் ரெண்டு பேரும் ஒருவரை தவிர வாட்சியார்த்தப்படி இருவரும் ஒருவர் கிடையாது. இது கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தத்துவமசின்ற வாக்கியத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டோமோ இதே விஷயத்தை இந்த 4 மகா வாக்கியத்திலும் அப்படியே தான் புரிஞ்சுக்கணும். பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. இந்த எல்லா மகா வாக்கியத்துக்கும் இந்த இம்ப்ளைடு மீனிங், லிட்ரல் மீனிங். இந்த லிட்ரல் மீனிங்ன்றது வாட்சியார்த்தம், இம்ப்ளைடு மீனிங்ன்றது லட்சியார்த்தம். அப்போ லட்சியார்த்தப்படி தான் இருவரும் ஒருவரே தவிர வாட்சியார்த்தப்படி இருவரும் ஒருவர் கிடையாது. இதுதான் முடிவு. இதுதான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ அகம் பிரம்மாஸ்மி என்ற அனுபவத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல இருப்பார்கள், ரமண மகரிஷியை போல இருப்பார்கள். அந்த பரம்பொருள் அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த ஒரு காட் ரியலைசேஷன், தன்னை அறிந்தவர்கள், தன் சொரூபமே எங்கும் நிறைந்த அந்த பிரம்மஸ்வரூபம் உணர்ந்தவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். சொல்ல மாட்டார்கள், நான் கடவுள்னு சொல்ல மாட்டார்கள். அது அனுபவம், பிரம்மானுபவம், செல்ஃப் ரியலைசேஷன். இப்படி இருந்தால் அவர்கள் தான் மகாத்மாக்கள், ஞானிகள். இப்படி இல்லை என்றால் அவர்கள் மகாத்மாக்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, அவங்கெல்லாம் வேறு யாரோ, அது ஏதோ குழப்புகிறார்கள் சமூகத்தை. அப்போ அது உணர்ந்தவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். இப்படி உணர்வது அகம் பிரம்மாஸ்மி என்றது பாவனை செய்ய வேண்டியது. அது அனுபவத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு மகா வாக்கியமே தவிர வெறுமனே பேசுகிறதும் இல்லை, மக்களுக்கு குழப்பதும் இல்லை. அப்போ ஒருத்தன் சொல்கிறான் நான் கடவுள் அப்படின்னு சொன்னான்னா அவங்ககிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். அவன் சொல்கிறான் நான் சாமானியமான மனிதன் உலகத்தில் வாழ்கிறேன், ஆனால் பாவனையில் நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி பாவனை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனை, அந்த ஒரு ஆன்மீக சாதனை உள்ளுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறான், வெளியில் சாதாரண நடமாடி கொண்டிருக்கிறான். அப்போ நீயே அதுவாகிறாய் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி நீயே அதுவாகிறாய், எப்படி நான் அதுவாகிறேன் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் படித்தோம். லட்சியார்த்தம், வாட்சியார்த்தம் என்ற 2 பதங்களை கொண்டு இது ரொம்ப சுலபமாக நமது பகவான் ஆதிசங்கராச்சாரியர் தத்துவபோதம் என்ற டெக்ஸ்ட்டில் பிற்பகுதியில் கொடுக்குறார். யாருக்காச்சும் மேலே படிக்கிறேன்னா தத்துவபோதம் டெக்ஸ்ட்டை படிங்க, இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் கைவல் நவநீதம் பாடல்களை தொடரலாம். அறிவோம்.